கேக்கல. டேய் நீ போய் ரெடி ஆயிட்டு அம்மா டேய் மாதிரி ஆயிட்டான். அம்மா தான் இப்ப அவனுக்கு டிராஃபிக் போலீஸ் போல. போன்னு சொன்னா எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. ஓ நீ புதன்கிழமையா? ஆமாங்க, அதுக்கு தான் மாமா எடுத்துட்டு போக கஷ்டம் கொடுக்க கூடாதுன்றக்காக வேண்டான்னு சொல்லுவாரு மீனா. நீ விட்டுறாத. இந்த வீட்டுல சில அங்க ஞாபகம் வருது. என்ன விஷயம்? நேத்து கடைக்கு போனப்போ அங்க சத்யாவை பார்த்தேன். வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காங்களாம். ஓ இது வேறயா? அது எப்படி கரெக்டா சிட்டிக்கிட்ட போய் வாங்குச்சு? தெரியலங்க, அப்பலாவே தெரியும். அப்புறம் எப்படி சிட்டிக்கிட்ட போய் கடன் வாங்குச்சு? சொன்னா 2-3 தடவைக்கு மேல பணம் வாங்கியிருக்காங்களாம் சிட்டி கிட்ட. இதெல்லாம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குமாங்க? அவனுக்கு என்ன? வேற என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேற ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது. ஆட்டாவை அங்கேயே நிறுத்து, இறங்கி வந்தார். என்ன மன்னிச்சிருங்க அங்கிள், நான் பண்ணது தப்புதான். நீ இதெல்லாம் பண்ணி இருக்கிற, உன் என்ன சரிதான். ஆனா பண விஷயம் இல்ல அங்கிள், அத வீட்ல சொன்னா முத்து எப்படியும். அங்கிள் அதுக்காக நான் பணத்தை எல்லாம், எல்லா பணமும் எங்களுக்கு தான் வரணும்னு நான் நினைக்கல. அது அங்கிள் மனோஜ் முன்னேறணும், பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றேன். நீங்க 2 பேர் மட்டும் என்ன வேணா அதெல்லாம் நினைக்கல அங்கிள். இப்ப நீ செஞ்சிருக்கிற வேலை அப்படி இருக்க, என்ன மாதிரி அவங்களும் பொறுத்து போகணும்னு இல்லையே. மூத்த மருமகனி, அந்த பொறுப்பு உனக்கு இருக்க வேண்டாமா? விஜய் உன்னை புரிஞ்சுக்கலன்னு கஷ்டப்படுறேன் இல்ல, அவ மனசையும் சேர்த்து உடைச்சிட்டேன். அந்த கோபம் தான். விஷயம் கொஞ்சம் ஆறட்டும், நான் வேலை கிளம்புறேன். விஜயா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டியா? எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் அத்தை. இந்தாங்க. வா நான் கொண்டு வந்து விட்டுறேன். ஏய் சரிங்க மாமா. அதை சொல்லிட்டு நீ சொல்றது சரிதான். முதல்ல சிட்டிக்கிட்டு ஏன் பேசுங்க? டிஃபன் ரெடி ஆயிடுச்சுனா கூப்பிட மாட்டியா? ஏன் உப்பு காரம்லாம் சரியா இருக்கான்னு டேஸ்ட் பாப்பீங்களா? சும்மா இருங்க. உட்காரு. ரோஹிணி, ஆரம்பிக்கல. என்ன எப்பவும் கூடயே வச்சுட்டு சுத்தும். என்னைக்கு அது ஒரு நாள் பேட்டரி வீக் ஆகி அந்த ஏய் இப்ப என்ன இன்டைரக்டா பேசுறியா? இல்லையே அவன். இப்ப இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் கேட்டாங்களா உங்ககிட்ட? பேசாம சாப்பிடு. உங்களால தானே இந்த வீட்டுல நிம்மதியே போகுது. உங்களாலனா? உன்னையே நீ என்ன சொல்ற? இந்த வீடு மகாராணியா? நான் உட்காராதேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ உட்காரு. ஆண்டி எப்ப சொல்றாங்களோ அப்ப சாப்பிட்டுக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப தப்புமா. ஏய் எனக்கு தெரியும், நீ பேசாம சாப்பிடு. ஸ்கூல்ல ஏதாவது தப்பு பண்ணா கிளாஸ்க்கு வெளியே நிக்க சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு நீங்க பண்றது. உங்களை தானே சொல்லுவாங்க. யாரை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். எனக்காக இந்த வீட்ல யாரும் சண்டை போட, வீட்லயும் நான் சாப்பிட மாட்டேன். கவலைப்பட யாருமே இல்லைன்னு தெரியுது. எங்க அம்மா இருந்தா எனக்காக கவலைப்பட்டிருப்பா. சாப்பிடல, உனக்காக தான் செஞ்ச. சூடாதான் இருக்கு, சாப்பிடுமா. கவலையா? என் பையன் என்னை இங்க தனியா விட்டுட்டு போயிட்டான். அதுக்கு ஆண்டியே நான் சாப்பிடாதத பத்தி கவலைப்படல. அப்போ விஜயாவுக்கு 3 ஆம்பளை பசங்க. பொம்பளை புள்ள இல்லாத குறைய வாழ்க்கையில முன்னேற போறான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. நீ மனோஜுக்கா பணம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பணம் கிடைச்சத வீட்டுல சொல்லாத. நீ அவகிட்டயே சொல்லாம இருந்துட்ட. ஆண்டியையும் அம்மாவா நினைச்சு அவங்க என்ன நீ அழாத. நான்
ஐயோ ஆண்டி நீங்க நீ இப்ப இப்படி உட்கார்ந்து அழற என் மனசே தாங்கல. ஆண்டி அதனால பிசினஸ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு ப்ராஃபிட் வந்த உடனே பணத்தை திரும்ப வரும்போது சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு. எனக்கு அவங்க மேல ரொம்ப பாசம் இருக்கு. பொண்ணு நீ உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். அந்த வீட்ல நம்ம கிளம்பி எங்கேயாவது போயிடலாமான்னு தோணுது. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடியாம இருந்தால அவ அப்படித்தான். பாசம் வச்சா அதிகமா. கொஞ்சம் பொறுமையா இரு. சரி ஏன் பேச விடுறது இல்ல? எனக்கு எங்க போறதுன்னு தெரியல ஆண்டி. ஆண்டியோட கோவம் போகிற வரைக்கும் எனக்கு அவங்க முன்னாடி போகவே தோணல. நீ வா. கடவுள் கூட இருப்பார். நான் வரேன். சரிம்மா. நான் வேற இடம் பார்க்க போறேன். என்ன அக்கா கிட்ட திமிரா பேசுற? தள்ளுகா. இன்னொரு அடையாளம் வரும்.